மாநாட்டில் பங்கேற்று வீடு திரும்பும்போது விபத்தில் பலியான கடலூர் இளஞ்சிறுத்தைகளின் குடும்பத்தினருக்கு விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இரங்கல் தெரிவித்துள்ளார். திருச்சி விசிக மாநாட்டிற்கு சென்றுவிட்டு திரும்பும்போது சாலை விபத்தில் சிக்கி விசிக தொண்டர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் சிதம்பரம் அருகே உள்ள வில்வியநல்லூர் கிராமத்தில் உள்ள அவர்களின் வீட்டிற்கு சென்ற விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்தார். அத்தோடு உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவிகளையும் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளஞ்சிறுத்தைகளின் மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என தெரிவித்தார். ஜனவரி 26 அன்று திருச்சி சிறுகனூரில் நடைபெற்ற வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டில் பங்கேற்று வீடு திரும்புகிற போது விருத்தாசலம் அருகே நடந்த விபத்தில் வில்லியநல்லூர் கிராமத்தைச் சார்ந்த தம்பிகள் உத்தரகுமார், அன்புச்செல்வன், யுவராஜ் ஆகிய 3 பேர் பலியாகிவிட்டார்கள். அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு. இன்னும் பல 10 ஆண்டுகள் வாழ வேண்டிய இளைஞர்கள், மிக எளிய குடும்பத்தில் பிறந்திருக்கிற அவர்களை பறிகொடுத்து தவிக்கிற குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொன்னதோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலா 3 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையாக வழங்கியிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு இந்த தோழர்களின், இளைஞர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும், அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் நிதி வழங்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம்.